கணவன் மனைவிக்கு இடையில சில கணவன் மனைவிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சில பேருக்கு அமைந்த மனைவி ரொம்ப சத்தம் போட்டு பேசுற ஆளா இருப்பாங்க. என்ன பேசினாலும் கூடயே பேசுவாங்க. வாடி அப்படின்னா என்ன வாடி சும்மா உடனே என்ன என்ன அப்படிம்பாங்க. இது ஒரு வகையான ஒரு 50-60 பேர் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த குரூப்போட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப கை தட்டுறாங்கன்னா அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுன்னு அர்த்தம். இன்னொரு வகையான மனைவிமார்கள் இருப்பாங்க. நம்ம என்ன பேசினாலும் வாய்க்குள்ளேயே முனகுவாங்க. இந்தடி அரைஞ்சிருவேன் உடனே. ஆமா என்ன என்னன்னு சொல்லு அப்படின்னு. ஆமா சொல்லு அப்படிம்பாங்க. இது 2வது வகை. இந்த 2 வகையான பெண்களையும் ரொம்ப ஈஸியா நம்பிடலாம். அவங்க மனசுல எந்த வஞ்சகமும் இருக்காது. யார் ரொம்ப ஆபத்தான ஆள் தெரியுமா? நீங்க என்ன திட்டினாலும் உன்னையெல்லாம் வெட்டாம விட மாட்டேன், நீ எல்லாம் பொம்பளை அடி அப்படின்னு திட்டுறான் ஒரு கணவன். அந்த அம்மா என்னது அசைவே இல்லாம ஒரு அம்மா உட்காந்துருக்குன்னா இவதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவா, சீரியல் கதாநாயகி மாதிரி. மனசுல இருக்கிறத யார் வஞ்சகம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் மனசுல எந்த சூது வினயம் எந்த விதமான மோசமான சிந்தனைகளும் வராதுங்கிறது நம்பிக்கை. அதனாலதான் ஊமை ஊரை கெடுக்கும் பெருச்சாலி பேரை கெடுக்கும்னு நம்ம ஊர்ல அருமையான பழமொழி வச்சாங்க. எனக்கு முன்னாடி பேசின என்னுடைய அருமை தம்பி ராஜ்மோகன், புட்சட்னி ராஜ்மோகன் இங்கே உட்காந்துருக்காரு. அவர் பேச்சை கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் மிகச்சிறந்த பேச்சாளர். தமிழ் பேச்சு உயிர் மூச்சு என்ற ஒரு நிகழ்ச்சியில மாநிலத்திலேயே சிறந்த தமிழ் பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கம்பீரமான பேச்சாளர் ராஜ்மோகன். அதனால அவரு முன்னால உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொருத்தர் ஒரு பேச்சாளருடைய பேச்சை இன்னொரு பேச்சாளர் கேட்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு பேச்சை நம்ம அவசியம் கேட்கணுமாங்க, நம்ம பேசுவோம் 1000 பேச்சுன்னு. ஒரு பேச்சாளருடைய பேச்சை இன்னொருவர் கேட்கணும். அப்ப அவர் பேசும்போது கடைசியா ஒரு செய்தி சொன்னார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த புன்னகை தவழ்ந்த முகத்தை சொன்னார். ஒரு முறை நான் டெல்லிக்கு போயிருந்தப்ப, டெல்லி தமிழ் சங்க நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தப்ப, எங்க திண்டுக்கல் எம்பி ஜனாதிபதி ஒரு விருந்து கொடுக்குறாரு, அதுக்கு எங்களையெல்லாம் கூப்பிட்டுருக்காரு. ஒவ்வொரு எம்பியும் 5 பேரை கூட்டிட்டு போலாம், நீங்களும் வாங்க அப்படின்னாரு. உடனே நான் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் 3 பேரும் போயிருந்தோம். போய் அந்த ஜனாதிபதி கொடுக்குற விருந்துக்கு திடீர்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி எல்லா எம்பிக்கள் மந்திரிகள், அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா இப்ப பிரதமர், உள்துறை அமைச்சராக எல்கே அத்வானி, அன்னைக்கு குடியரசுத் தலைவராக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நான் அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே முண்டி போய் அவரை பார்க்க போறேன். கண்டிப்பா ஒரு தமிழனுங்கிறதுனால நம்மளை பார்த்து கூப்பிடுவாருன்ட்டு. அந்த கூட்டத்தில் அப்ப 50 பேர்த்துக்கு நடுவில் என்னை பார்த்துட்டாரு. லியோனி இங்க வாங்க அப்படின்னாரு. நான் என் மகளை கூட்டு போய் வணக்கம் அப்படின்ட்டு, என்னுடைய மகள் அப்படின்னா என்ன ஆக போற அப்படின்னு கேட்டார். டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னிச்சு என் மக. அதுக்கு அவர் சொன்ன பதில், எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யாரு நோயாளி ஆகிறது அப்படின்னார். ஒரு ஜனாதிபதி ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவ்வளவு பெரிய பரபரப்பான இடத்துல அந்த குழந்தையின் பதிலுக்கு தானும் பதில் சொல்லி தன் மகிழ்ச்சியை ஒரு குழந்தையிடம் பரிமாறிக்கொண்ட ஒரே ஒரு குடியரசுத் தலைவர் நமக்கு கிடைத்தவர் பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரை பற்றி தம்பி சொல்லும் பொழுது எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்த குடும்பங்களை எல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எங்க தாத்தா பாட்டி காலம், அப்பா எங்க தாத்தாவும் பாட்டியும் பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த நேரம் எங்க பாட்டியை திட்டிகிட்டே இருப்பாரு எங்க தாத்தா. உன்னையெல்லாம் போடு முன்னால் நிக்காத, நீலாம் ஒரு உன்னையெல்லாம் கட்டினதுக்கு பேசாம இருந்திருக்கலாம், உன்னைய கட்டினதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம், நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இப்படியே தான் பகல் முழுவதும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 16 பிள்ளைங்க. அதுதான் எனக்கு பெரிய மர்மமா இருக்கு. இன்னைக்கு
எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு எப்புட்றா அப்படின்னு ரொம்ப எனக்கு புரியாத புதிரா இருந்துச்சு. 3 வயசுல எங்க தாத்தா போய் கேட்டே விட்டேன் நான், எப்படி தாத்தா 16 பிள்ளை? அதுக்கு எங்க தாத்தா 3 வயசு என்கிட்ட சொன்ன பதில், எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுக்கறது தான் அப்படின்னாரு. கடவுள் கொடுத்தாராம் 16. நான் நம்பிட்டேன் 3 வயசுல. இப்ப நினைக்கிறேன் கிழமை எவ்வளவு விசக்கிழவனா இருந்திருக்காரு, எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்திருக்காருன்னு இப்ப யோசிக்கிறேன். பாட்டிய ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விடாம 16 புள்ள ரெகுலர் இன்டர்வல்ல, கல்யாணம் முடிஞ்சு 10வது மாசம் ஒரு குதிரை வண்டி வீட்டு முன்னால வருமா, எங்க பாட்டியை ஏத்திட்டு 3வது நாள் குழந்தையோட வந்துடும் பாட்டி. திரும்ப அடுத்த 10வது மாசம் குதிரை வண்டி அதுவா வந்துருமா வீட்டுக்கு. வண்டிக்காரன் கூப்பிடுவான் நான் பாட்டியா, அம்மா வாங்க, உனக்கு எப்படி தெரியும், எல்லாம் சரியா இருக்கேன், பெருசு முன்ன பின்ன ஏதாவது ஒரு நாள் முன்ன பின்ன இருங்க வாங்க. 16 பிள்ளைய எப்படியா யோசிக்கவே முடியல. எங்க பாட்டிய கேட்டா, எப்படி பாட்டி 16 பிள்ளை பெத்த, ஏன் 16ஓட நிப்பாட்டிட்டேன்னு கேட்டா பாட்டி சொல்லுது, அதுக்கப்புறம் உங்க தாத்தா பர்மாவுக்கு போயிட்டாரு அதனாலதான். தாத்தா பர்மாவுக்கு போலன்னா இன்னும் 17, 18, 19 போயிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நினைக்க முடியுதா நமக்கு? 16 குழந்தைகள், 1 2க்கு அவன் படுற பாடு, அடாடாடாடா. அதுவும் இப்ப இருக்க நிலைமையில உருப்படியான ஒரு சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட முடியுதா? வெங்காயம் அது படுத்துற பாடு பாருங்க. இன்னைக்கு உருப்படியான வெங்காயம் இன்னைக்கு சாப்பிட முடியுதா? முட்டைய அவனா உருவாக்கி இருக்கான் ஒரு முட்டையன்னு பயன்படுத்துறாங்க எல்லாம். இது கோழி விட்ட முட்டை இல்லைங்க, இது மிஷின்ல செஞ்சதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் மனுஷனையே செஞ்சிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு செயற்கையான வாழ்க்கையை நோக்கி இன்னைக்கு போயிட்டோம். கிராமத்து வாழ்க்கை, அந்த இயற்கையோடு கலந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் எங்க பார்த்தாலும் செயற்கையான ஒரு செயல்கள் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு இந்த குமாரபாளையம் மெயின் ரோடு, இந்த பவானி ஆத்து பாலத்தில் பாருங்க, காலையில் 5:30 இருந்து 6:30 வரைக்கும் இந்த ஊர்ல இருக்க விஐபியில பூரா டவுசரு கேன்வாஸோட பார்க்கலாம். எல்லாம் எங்க போயிட்டு இருப்பாங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க? போய்கிட்டு இருக்கேனப்பா. ஏன் போற? போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டாரு டாக்டரு, அதான் கிளம்பி போறேன். வயிறு அவருக்கு முன்னால போயிட்டே இருக்கு, இவரும் துரத்தி போறாரு, அதை பிடிக்க முடியல. யாரையும் அந்த யோசனை சொன்னது? டாக்டர் தான். அவர் எங்க, அவரும் பின்னால வயிற்ற தள்ளிட்டு வராரு பாருங்க. யோசனை சொன்ன டாக்டரும் தொப்பையை தொங்க போட்டு அவர் பாட்டுக்கு வர்றாரு. இன்னைக்கு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை எதுன்னா வெயிட் குறைக்கிறது தான். யாரை கேட்டாலும் சார் 80 கிலோ இருந்தேன் சார், 4 குறைச்சிட்டேன், 76. அப்படியா, கங்க்ராச்சுலேஷன், 4 கிலோவா, எப்படியா அப்படின்னா அவர் பெரிய டயட்ல இருந்த வரலாறுலாம் சொல்லுவார். காலையில் 4 இட்லி தாங்க, மத்தியானம் ரைஸை தொடுறதே இல்லை, ஈவினிங் 4 சப்பாத்தி. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணேன், 4 கிலோ குறைஞ்சிருச்சு. அப்படியா, 4 கிலோ குறைஞ்சதுக்கு ஒரு பார்ட்டி வையி அப்படின்னு நைட்டு உட்காந்து சிக்கனு அது இது மேட்ரு எல்லாம் வெளுத்தாங்க. திருப்பி 4 கிலோ ஏறிக்கிருச்சு. ஏத்த இறக்க ஏத்த இறக்க என்ன பொழப்பு பாருங்க ஒரு ஆம்பளையோட பொழப்பு. ஆண்களுடைய வேதனை இருக்குன்னா பெண்களுடைய வேதனை அதை விட பெரிய கஷ்டம். ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மிக்கல், ஆட்டுக்கல், துவைக்கிற கல் இதெல்லாம் இருந்துச்சு வீட்டில். கஷ்டப்பட்டு அம்மிக்கல்ல மசாலா அரைச்சி எங்கள் அம்மாலாம் சாம்பார் வச்சான். எங்கள் அம்மாலாம் அம்மிக்கல்ல மசாலா அரைக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு வேர்க்கும். அந்த வேர்வை என்ன செய்வாங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல்ல, இந்த பெருவிரல்ல வலிச்சு அப்படியே மசாலையில் போட்டு இழுத்து அரைச்சிருவாங்க. அங்கே ஏசி ரூம்ல உட்காந்து மசாலா அரைக்க முடியும்? அந்த வேர்வையை போட்டு தான் மசாலா அரைச்சாங்க. சாம்பாரில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கு. எங்கள் அம்மாவோட வேர்வை கலந்த சாம்பாரை லியோனி 15 வருஷம் சாப்பிட்டேன். இன்னும் உடம்பு நல்லா தான் இருக்கு. ஒரு தாயின் வியர்வை ஒரு மகனுக்கு விஷமாக மாறியதாக சரித்திரம் இல்லை. அன்னைக்கு இயற்கையான ஒரு வாழ்க்கை. மாவை ஆட்டி தோசை சுட்டு அந்த ஆட்டுக்கல்ல அரிசி இதையும் ஊற போட்டு கையில் ஆட்டுற சுகம் இருக்கு பாருங்க. அந்த பாட்டியை தான் எங்கள் வீட்டில எல்லாம் மாவாட்டுங்க. மாவாட்டுறதுக்குன்னே 2 கிளவி இருக்கு. ஒருபடி அரிசியை ஆட்டி முடிக்கிறதுக்குள்ள 15 வீட்டு புறணியை பேசி முடிச்சிருங்க. ஏக்கா அந்த மகாலட்சுமி மகளை கட்டி கொடுத்தாங்களே, அவ வாழ்றாளா வந்துட்டாளா? அவ முகரைக்கு வாழ்ந்து கழிச்சா 3 பவுன் குறைச்சு போட்டாங்களாம்.
விரட்டி விட்டாங்க. மாவு ஆட்டுற சாக்கில் இவ்வளவு மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு கிழவிக்கு நல்ல ஜலதோஷம் பிடிச்சி அச்சுன்னு தும்மி விட்டுருச்சு. அதில் என்னமோ மூக்கிலேருந்து வெள்ளையாக ஒரு 5 கிராம் உள்ளே ஒளிஞ்சு மாவோட சேர்த்து ஆட்டிட்டா கிழவி. இட்லி பூ மாதிரி இருந்துச்சு. அந்த இட்லியை தான் நாங்கள்லாம் சாப்பிட்டோம். ஒன்றும் செய்யலை. துணி துவைக்கிற மிஷினு, இன்னைக்கெல்லாம் வாஷிங் மிஷின், அன்னைக்கெல்லாம் கையில் அடித்து துணியை புழிஞ்சு அப்படி காய போட்டாங்க. அப்படிலாம் வேலை செஞ்ச பெண்களுடைய உடம்பு எப்படி இருந்துச்சுன்னா இடுப்பு 8 மாதிரி இருந்துச்சு. பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சா அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான் படிக்கட்டில் உட்காந்த மாதிரி. இப்போ 8க்கு எங்கே போகிறது? எல்லாம் சிமெண்ட் தொட்டியாட்டம் மேலேருந்து இப்படி கிளம்பி வருது. பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சா வலிக்கு ஓடிடுறேன் அவன். அம்மா எங்கம்மா இடத்த காணா, நானே 15 வருஷமா காணா போட்டு தேடிக்கிட்டு இருக்கேன், போடா என்று ஆளு முகரையும். என்ன சோஃபாவா இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க, போடா அப்படின்னு. அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிருக்கான், நைட்டின்னு. யானைக்கு லங்கோடு போட்ட மாதிரி மேலே இருந்து 8 சிமெண்ட் தொட்டியான்னு கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த நைட்டியே நைட்டில் தான் போடணும். சில பெண்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு அதை போட்டுக்கிட்டே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. எனக்கு பேச்சே ஓட மாட்டேங்குது. வரிசையா 2000 நைட்டி. நான் என்னத்துக்கு ஆயிருப்பேன் யோசனை பண்ணி பாருங்க. அன்பார்ந்த என்னங்கடா அது அநியாயமா இருக்குன்னு. நைட்டின்னு அதுக்கு பேர் வச்சதே நைட்டில் போடுறதுக்கு தான். அதை போட்டுக்கிட்டு பால் வாங்க வர்றது, பால்காரன் தப்பு தப்பா லிட்டரை அளந்து நஷ்டத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கான் பாலை. இன்னொரு அம்மா நைட்டியை போட்டுக்கிட்டு பிள்ளைகளை விட பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு. வாத்தியார் லீவை போட்டு வீட்டுக்கு போயிட்டார். படித்த கணக்கெல்லாம் மறந்து போச்சு. இந்த அம்மா நைட்டியை போட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து விட வந்துருச்சு. நாங்கள் அன்னைக்கு பட்டிமன்றம் நடத்த போகிறோம். ஒரு அம்மா நைட்டியை போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னம்மா அம்மா நைட்டி போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா? அதாவது போட்டிருக்கேன்ல, ஒன்று யாரும் அங்கே பார்க்க சொன்னது, போ வேலையை பார்த்துட்டு போன்னு. இந்த நைட்டிங்கிற ட்ரெஸ்ஸு நம்ம உருவாக்குனதா? ஜீன்ஸுங்கிற பேண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சதா? இந்த கோட்டு ஷூட்டு இது வந்து நம்ம நாட்டினுடைய பண்பாடா? இல்லை. இன்னைக்கும் பாருங்க, இந்த வெள்ளைக்காரங்க நம்மள்கிட்ட தள்ளி விட்டதை இன்னும் இறுக்க பிடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கும் ஒரு ட்ரெயினில் டிக்கெட் பரிசோதகர் பார்த்தீங்க, கருப்பு டை போட்டு கருப்பு கோட்டு போட்டு இப்படி வெள்ளை பேண்ட்டு. இது யார் இன்னும் அதை ஒரு சாதாரண கதர் சட்டையும் ஒரு பேண்ட்டும் போட்டு வந்தா என்ன, அந்த கோட்டு அதை இன்னும் விடாமல் பிடிச்சி வச்சுருக்கான். இப்படி ஒரு டிடிஆர் வர்றாருன்னு வச்சுங்க, வேஷ்டியை கட்டிட்டு ஒரு 4 முளை வேட்டியை கட்டிட்டு ஒரு சட்டையை போட்டு ஒரு டிடிஆர் டிக்கெட்டு செக். ஏண்டா ரயில்வேல எதுவும் மாறுவேடை போட்டி நடத்துகிறாங்களா என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அந்த வெள்ளைன்னா தான் ஒரு பெரிய சிவப்பாக இருக்கணும் பொண்ணு, வெள்ளையாக இருக்கணும் ஆள். வெள்ளையாக இருக்கிற ஆளுக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை கொடுக்குறான். கருப்பாக இருந்தாலே என்ன பொண்ணு கொஞ்சம் கருப்புங்க, கொஞ்சம் டல்லு, நேரம் கொஞ்சம் டல்லுங்க. என்ன டல்லு? சிவப்பா இருக்கிறதுக்கிட்ட என்ன இருக்கோ அது பூரா கருப்பா இருக்கிற பிள்ளைகிட்டையும் இருக்கத்தானே செய்யுது. கருப்பா இருக்கிற பிள்ளைய குழந்தை பக்குது, சிவப்பா இருக்கிற பிள்ளையும் குழந்தை பெற்றுக்கிட்டு தானே இருக்கு. இந்த வெள்ளைக்காரன் இந்த சிவப்பு வெள்ளை மேல ஏற்படுத்தின ஒரு மரியாதை இன்னும் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. கேரம் போர்ட்லயே பாருங்க, வெள்ளை காயினுக்கு 2 பாயிண்ட் வச்சிருக்கான், கருப்பு காயினுக்கு 1 பாயிண்ட் வச்சிருக்கான். எவன்டா வச்சது? மாத்துறா. இனிமே நம்ம மாத்து, கருப்பு காயினுக்கு 2 பாயிண்ட போடு, வெள்ளைக்கு 1/2 பாயிண்ட போடுற. அப்பதான் கருப்பு மேல இருக்கிற ஒரு ஆசையே நமக்கு வரும். இன்னைக்கும் பாருங்க, அந்த கருப்புங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலர். நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோட ஃப்ளக்ஸ் வெளியில வச்சிருந்தாங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அஜித் மாதிரி நல்லா செக்கச்சிவேன்னு இருக்கான். பொண்ணை பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா பேத்தி மாதிரி கண்ணங்கரேன்னு கண்ணாடி போட்டு இப்படியே இப்படி பல்லு ஏற்றி. என் தலைமையில் தான் கல்யாணம். நான் இப்படியே பார்த்துட்டு என்னடா விசாரிச்சா லவ் மேரேஜ், 9 வருஷம் லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பொண்ணை எப்படா இவனால லவ் பண்ணியிருக்க முடியும்? அவன்கிட்ட கேட்டுருவான் மாப்பிள்ளைட்டு போய் கேட்டே விட்டேன். தம்பி வாங்க சார், சார் உங்கள்கிட்ட படித்தவன் சார், நான் தெரியும்டா அசோக்கு, இந்த பொண்ணை எப்பட்றா நீ இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு. அதுக்கு எனக்கு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு பதில் சொன்னாவன். சார் அவ எனக்கு அழகா இருக்கா சார், உங்களுக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார், அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார்ன்னு சொன்னான் பாருங்க. அந்த இடத்துல அந்த மாணவன் எனக்கு எவ்வளவு பெரிய புத்திய புகட்டினான் தெரியுமா?
தன் மனைவியிடம் எவன் அந்த குறிப்பிட்ட அழகை ரசிக்க தெரிகிறானோ, கல்யாணம் முடிஞ்சு 3வது நாள் கூட்டிட்டு வரும்போதே ஒருத்தன் மனசுல என்ன நினைக்கிறான், இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாம், எங்க மாமகளை கொடுக்குறேன்னாங்க, தெரியாம இதை கட்டிட்டு வந்துட்டேன்ட்டு 15ஆம் தேதி கல்யாணம் முடிச்சவன் 18ஆம் தேதி இப்படி நினைச்சான்னா அவன் வாழ்க்கை என்னத்துக்காக யோசனை பண்ணி பாருங்க. வாழ்க்கையினுடைய நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கு. வெறும் குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம ரசித்த விஷயங்கள் கூட இன்னைக்கு மாறிடுச்சு. ஒரு காலத்தில் ஒரு 60-70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு ஹீரோ யார் அப்படின்னு சொன்னால் தியாகராஜ பாவதரும் பி சின்னப்பாவும் தான். அவங்க பாடின காதல் பாட்டெலாம் இன்னைக்கு பாடினா இப்படி இல்லாம பாடினாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. தியாகராஜ பாவதருடைய காதல் பாட்டு ஒன்று. தியாகராஜ பாவதரும் TR ராஜகுமாரி லவ் பண்றாங்க ஒரு படத்துல. என்ன பாட்டு தெரியுமா? மன்மதலேலையை வென்றார் உண்டோ என் மேல் புனைக்கோ பரமுகம், என்னுடனே நீ பேசினால் வாய் முத்துதிர்ந்து விடுமோ, உன்னை நேரமும் நினைந்துருகும் என்னிடம் வந்தால் மென கேட்டுமோ, உன்னை நயந்து நான் வேண்டிய ஓர் முத்தம் ரம்பா சுவாமி அப்படிம்பார். தியாகராஜ பாவதர் TR ராஜகுமாரி 22 அடி தூரத்தில் இருக்கான். இங்க இருந்து அப்படிம்பாரு. இதை பார்க்கறதுக்கு எங்க அப்பா 50 தடவை போயிருக்காரு படத்துக்கு. எதுக்கு? பிளையிங் கிஸ் கொடுக்கறத பார்க்கறது. அது ஒரு பெரிய காட்சி. அன்னைக்கு ஹரிதாஸ் படத்துல உன்னை நயந்து நான் வேண்டிய ஓர் முத்தம் தந்தால் குறைந்திடுமோ அப்படின்ட்டு TR ராஜகுமாரியோட முகத்துக்கு நேரம் அப்படி கையை வச்சு அப்படிம்பாரான். முத்தம்னு வேற எழுதிட்டாராம். அதுக்கு அப்படி ஒரு ரசிகர் மன்றம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி அவங்களுடைய காலகட்டம். எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா இந்த கையை ஆற்றுறதுலேயே உண்மையிலே இந்த 2 கரங்களில் நடித்த ஒரு மிகப்பெரிய நடிகர் எம்ஜிஆரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஒரு தடவை எம்ஜிஆருக்கு பனைமரத்தில் ஏறிக்கிட்டே பாட்டு பாடுற மாதிரி ஒரு காட்சி வச்சுட்டாங்களாம். பனைமரத்தில் ஏறிக்கிட்டே இருந்திருக்காரு. பாட்டு தொடங்கிருச்சு. 1 2 3 பா நீலகண்டன் சொல்லியிருக்காரு, பாடுங்க தலைவரை அப்படின்னு. அதோ அப்படின்ற டேய் ஒன்ன கூப்பிட்டுருக்காரு டைரக்டரை. எம்ஜிஆர் தான் கையை விரிக்காம பாட மாட்டாருன்னு தெரியும்ல, உனக்கு யார தென்னை மரத்தில் ஏறுற சீனை வைக்க சொன்னது? மாத்திரா சீனை. அவருடைய ஸ்டைலு காதல் பாட்டு பாடினாலும் புரட்சிகரமான பாட்டு பாடினாலும் தத்துவ பாட்டு பாடினாலும் இந்த கையை அசைச்சு அந்த அசைவுகளுக்கு தமிழ்நாடு கொடுத்த மரியாதை இருக்கே, அடே அப்பா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். காதல் பாட்டு பாட சொல்லுங்க, அதே ஃபார்முலா தான் காதல் பாட்டு. சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு, என்னவளை காதல் சொன்னவளை நான் ஏற்றுக்கொள்வேன் வலையிட்டு. காதல் பாட்டு. சோக பாட்டு பாட சொல்லுங்க. பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. அவருடைய சக்சஸே இந்த 2 கையில தான். ரசிச்சான் தமிழன். சிவாஜி கணேசன் எடுத்துங்க, டே அவ்வா, அந்த குரலுக்கும் அந்த கம்பீரத்துக்கும். சிவாஜி கணேசன் வாழ்ந்த காலத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்தோம்னு நம்மெல்லாம் பெருமைப்படணும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகன் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம். சிவபெருமான் எப்படி இருந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? பார்த்துருக்கமா? சிவபெருமான நேரடியா கொண்டு வந்த ஒரு நடிகன் அவர் ஒரு ஆள் தான். அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவான். சிவபெருமானே இப்படி சுத்தமா தமிழ் பேசியிருப்பாரான்னு சந்தேகமா இருக்கு. சிவாஜி சிவபெருமான் மேல நமக்கு ஒரு பெரிய மரியாதையை உண்டாக்குனார். கூட நடிக்கிற நக்கீரன்
அவர் வந்து ஏபி நாகராஜன். சங்கரப்பதங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாடல் குற்றமா? நீரே முக்கன் முதல்வனும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரா அப்படியே அழிச்சிருவார். சிவாஜி கணேசன் நடிக்கலைன்னா சிவபெருமான் இப்படித்தான் இருந்தார்னு யாருக்காவது நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நடிகர், அப்படி ஒரு காலகட்டம். அதே மாதிரி சினிமாவை தந்த மாதிரி ஒரு இசை. இசைங்கிற வார்த்தையே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இசைதல் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம். இசை அப்படிங்கிறது வந்து ஒத்துக்கொள்ளுதல். நான் சொன்ன கருத்துக்கு அவன் இசைந்தான், இசைவு தெரிவித்தான் அப்படின்னா ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். நம்மளுடைய பல்வேறு நோய்களை போக்கக்கூடிய சில உணவுக்கூறுகளில் ஆற்றலை கொடுக்கக்கூடிய பழம் என்று ஆய்வு செய்து ஒரு ரேங்கிங் போட்டாங்க. எதற்கு முதலிடம் வந்துச்சு தெரியுமா? நம்ம ஊர் சிவப்பு கொய்யா பழத்துக்கு. ஆனால் இன்றைக்கும் பழமுதிர் சோலைகளில் எங்கேயாவது கொய்யாப்பழம் அடுக்கி வைத்திருக்கிறான்னா இல்லை. அதை உளுந்தூர்பேட்டை டோல்கேட்லேயோ இல்லை வேலூர் டோல்கேட்டில் தான் போய் வாங்க வேண்டியிருக்கு. ஆப்பிளுக்கு பக்கத்தில் கொய்யாவிற்கு இடம் வரல. இங்கிலீஷ்காரன் தலையில் பூத்திட்டு போயிட்டான், தினம் ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் வீட்டு பக்கமே போக வேண்டாம். அதற்கு பின்னாடி வணிக சிந்தனை. சின்ன பிள்ளையில இருக்கும்போது நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்க்குறோம். காய்ச்சல் அடித்தா ரொட்டி வாங்கி கொடுப்பாங்க எங்கள் வீட்டில். ரொட்டிக்கும் காய்ச்சலுக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? காய்ச்சல் அடித்தா சாப்பிட வேண்டியது இட்லி. ரொட்டியை விட மிக அழகாக சீரணிக்கக்கூடிய தன்மையும் குடலுக்கு ஏதுவானதும் குடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை வளர்க்கக்கூடியதும் ஆற்றலை உடனடியாக கொடுக்கக்கூடியது இட்லி தான். ஆனால் நம்மால் இட்லியை தூர வச்சுட்டு எங்கள் வீட்டில் இட்லி வைப்பாங்க. அப்பாவுக்கு தாத்தாவுக்கு அண்ணனுக்கெல்லாம் இட்லி வரும், நமக்கு வந்து ரொட்டி கொடுப்பாங்க. காய்ச்சல் அடிக்க நீ ரொட்டி சாப்பிடு. ஏன்னா மண்டை கழுவப்பட்டுருந்துச்சு அன்னைக்கு. இல்லை ரொட்டி சாப்பிட்டாதான். ஏன்னா இங்கிலீஷ்காரன் காய்ச்சலில் இலவசமாக ரொட்டியை போட்டு பழக்கிட்டான். அந்த ரொட்டி வந்து காய்ச்சலுக்கு நல்லதுன்னு இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் கிராமத்தில். அன்னைக்கு இருக்கிற ரொட்டியாவது பிக்கணும்னா பைசப்ஸில் பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்கணும், இப்படி பிச்சாதான் வரும். அதை வந்து பால்லையோ இல்லைன்னா காப்பிலையோ முக்கி தான் நாம் சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரொட்டிலாம் பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. விரலை அப்படி வச்சாலே அந்த மேலே இருக்கிற கிறிஸ்ட்டு உடஞ்சிரும். அவ்வளவு மென்மையாக ரொட்டி எப்படா வருது? நகர்ப்புறங்களில் மதிய உணவுகளுக்கு போனால் பர்கர் சாப்பிட்றான். மத்தியானம்லாம் நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்கிற பிள்ளைகள்லாம் சாப்பாடு சட்டியை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. மதியத்துக்கு ஃபுட் கோர்ட்டில் சாப்பாடு இருக்குது. என்ன சாப்பிடுவேன்? பர்கர். எப்படி சாப்பிட்றேன்னா, இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் மேண்டிபிள் ஜாயிண்ட் உண்டு, டெம்பரோ மேண்டிபிள் ஜாயிண்ட்டுப்பாங்க. மண்டையுடைய எலும்பில் டெம்பரல் போன் ஒன்று இருக்குது, இந்த முன்தாடை எலும்புக்கு மேண்டிபிள் ஜாயிண்ட் உண்டு. இந்த ஜாயிண்ட்டில் ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு வாயை புழக்கிறான். ஆன்னு பொழந்து அந்த பர்கரை நாமெல்லாம் பிட்டு சாப்பிட்டு பழகிறவங்க, அவன் வாயில் 2 கையை வச்சு இப்படி உள்ளே தள்ளுறான், மிஷின் வச்சு தள்ளுற மாதிரி. அது நம் கலாச்சாரமே கிடையாது. எப்படி உணவு அருந்த வேண்டும், எதை முதலில் சாப்பிடணும், எதை அப்புறம் சாப்பிடணும்னு ஆச்சார கோவை என்ற நூல் 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் எழுதியிருக்காங்க. நின்று உண்ணார், கிடந்து உண்ணார் அப்படின்னு. நீ எப்படி சாப்பிடணும், நின்றுட்டு சாப்பிடாதேங்கிறான். ஆனால் நம்ம எல்லாம் பெரிய பணக்காரன் வீட்டு சாப்பாடுன்னா பிச்சைக்கார மாதிரி பஃபேல சாப்பிட்றது தான் ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறோம். கிடந்து உண்ணார், படுத்து சாப்பிடாதேங்கிறான். டிவி பார்க்கும்போது காலை தூக்கி மேலே போட்டுட்டு அப்படியே படுத்துகிட்டே திங்கிறான். எப்படி சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடணும், சாப்பிட்டு எழும்போது அதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். என் பக்கத்தில் ஒரு வயதான ஒருத்தர் இருந்தார்னா, அவர் சாப்பிட்டு எழும் வரைக்கும் நீ சாப்பிட்டு முடிச்சாலும் உட்கார்ந்து இருக்கணும்னு 1500 வருஷத்துக்கு முன்னாடி மிக தெளிவாக ஆசார கோவையில் எழுதியிருக்கு. எந்த ஊரிலும் அந்த பழக்கம் கிடையாது. நம் சிறு வயதில் நமக்கு ஞாபகம் இருக்கும், நம் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே உட்காந்துருப்போம். அவங்க பெரியவங்க சாப்பிட்டு முடிச்சு அவங்க இலையை மூடினதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு போகணும். இது பண்பாடு, உணவு கலாச்சாரம். அதில் பல அர்த்தங்கள் பொதிந்து இருக்கிறது. இதெல்லாம் தூக்கி தூர போட்டு பர்கர் எடுத்து வாயில 2 கையால், வலக்கையால் சாப்பிடக்கூடிய பழக்கம் போய் 2 கையால் அமுக்குறான். நான் பல நேரம் கேட்பேன், இதில் ஏன்டா இப்படி போய் திங்கிறீங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, என்ன சார் மேலே ரொட்டி கீழே ரொட்டி, நடுவில் மெக்சிகன் பெப்பர், ஆலிவ், ஆனியன், இன்னும் வந்து தேவைப்பட்டால் கோழிக்கறி மாட்டுக்கறி என்ன வேணாலும் வச்சுக்கிறோம் நாங்கள்.
மிகச்சிறப்பான பர்கர், இதில் என்ன குறை இருக்குது அப்படிம்பாங்க. எல்லாம் சரிப்பா, அந்த ரொட்டிக்கு மேலே ஏன் எள்ளு ஒட்டியிருக்கான் அப்படின்னு கேட்பேன். எங்கள் ஊரில் எங்கள் அம்மா வந்து உளுந்தஞ்சோறு எள்ளு துவையலும் வைப்பாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. எண்ணெய் தேய்ச்சி குளித்தா உடம்பு சூடை குறைக்கணும், அது எள்ளு உளுந்து சேர்ந்து சாப்பிடணும், சனிக்கிழமை அதை பண்ணி கொடுப்பாங்க. இதில் சம்மந்தமே இல்லாமல் ரொட்டிக்கு மேலே எள்ளு ஒட்டியிருக்காங்களே அப்படின்னு கேட்டால் தெரியாது. அவன்கிட்ட கேட்டால் தெரியல, அவன் போய் கடைக்காரன்ட்ட கேட்டால் தெரியல, எங்களுக்கு ஒட்டி கொடுக்க சொல்லிருக்காங்க, கொடுக்குறோம். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பர்கரை தின்னு போய் சேர்ந்தான்னு வைங்க. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு, போய் சேரும்போது கடைசியாக வாயில் எள்ளு போடுவாங்க. ஒருவேளை இந்த கம்பெனிக்காரன் முதல்லையே நீ வந்து இலவசமாக கொடுத்து இதை எப்படியும் போய் தான் சேர போகிற, இன்றைக்கே இருக்கட்டும், எங்கே பார்ட்டாக இருக்கட்டும் நினச்சி கொடுக்குறானான்னு தெரியாது. அவசியம் இல்லாமல் அலங்காரப்படுத்தப்பட்டு உணவு கொடுக்கக்கூடிய முறை நம் முறையே கிடையாது. ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம இதில் இல்லை. இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங்கிறதுக்காக என்னெல்லாம் சேர்க்கப்படுகிறது. ஐஸ்கிரீம், இன்றைக்கி பெரிய அளவில் ஐஸ்கிரீம் வியாபாரம் எங்கே பார்த்தாலும். இன்னும் வெயில் காலம் வரப்போகிறது, எவ்வளவு ஐஸ்கிரீம் வரப்போகுதுன்னு தெரியாது உங்களுக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இவையெல்லாம் ஐஸ்கிரீமே கிடையாது. ஐஸ்கிரீம்ங்கிற ஒரு அடிப்படையான அதற்கான உணவு தொழில்நுட்பமோ உணவு அறிவியலோ ஐஸ்கிரீம் கிடையாது. இங்கே நாம் சாப்பிடுவது ஃப்ரோசன் டெசர்ட். ஃப்ரோசன் டெசர்ட் வேறு, ஐஸ்கிரீம் வேறு. ஆவின் ஒரு பெரிய வழக்கு தொடுத்தது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நடந்துச்சு. ஐஸ்கிரீம்ங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது, ஜெயித்தார்கள் ஆவின். அதுக்கப்புறம் இவன் பேரை சின்னதாக போட்டுக்கிட்டான், ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு போடுவான். எவ்வளவு ரசாயனம் இருக்குது தெரியுமா ஒரு ஐஸ்கிரீமில். சின்ன பிள்ளையில் நம்ம சாப்பிட்டப்போ பால் ஐஸ், இல்லைன்னா சாதாரண குச்சி ஐஸ். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த குச்சி ஐஸில் சேமியா ஊட்டி சேமியா போட்ட குச்சி ஐஸ். இதுதான் 50 வயதை ஒட்டியவர்கள் சாப்பிட்ட ஐஸாக இருக்கும். பெரிய பணக்காரன் தான் கப் ஐஸ் சாப்பிடுவான். நாமெல்லாம் அப்படி சாப்பிட்டதில்லை. இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 700 வகையான ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுது. அதனுடைய வடிவங்களுக்காக, அதனுடைய வண்ணங்களுக்காக, அது எவ்வளவு வேகமாக கரைய வேண்டும் என்கிற டிஸ்பர்சிங் எஃபெக்டுக்காக எத்தனை ரசாயனம் கூட்டப்படுது. ஆனால் நம்ம பிள்ளைங்க அதை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ஆபத்து வரலையே. நான் முதலில் சொன்ன மாதிரி தான், யாருக்கு ஆபத்து வரும் என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. நம் குழந்தைக்கு எத்தனையோ அழுத்தங்கள் இருக்கு. வெளிநாட்டில் ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்றால், வெளிநாட்டில் ஆய்வு செய்த இடத்தில் 1 சதுர கிலோமீட்டரில் வசிக்கக்கூடிய மக்கள் வேற, இங்கே 1 சதுர கிலோமீட்டரில் வசிக்கக்கூடிய மக்கள் வேற. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பிரைமரி ஹெல்த் கேருக்கு அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் வேற, கடைசி வரை அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு இருக்கிற பொருளாதார வசதி வேற. அப்ப அங்கு ஆய்வு செய்யப்பட்ட, அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட அத்தனையும் நமக்காக வராது. இன்றைக்கு நமக்கு காய்ச்சலோ தலைவலியோ எந்த நோய் வந்தாலும் நம் கைப்பையில் செலவழிக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் வெளிநாட்டில் அப்படி இல்லை. அப்போ அங்கே அனுமதிக்கப்பட்ட பொருள் எல்லாம் இங்கே எப்படி சரியாக வரும்? அத்தனை ஆய்வுகளும் அங்கே செய்து விட்டோம். அதனால் எல்லாரும் பயன்படுத்தலாம். ஒரு காய்ச்சலுக்கு நவீன மருந்து ஒன்றை கண்டறிய வேண்டும் என்றால், இன்றைக்கோ ஒரு நாள் பயன்படுத்தப்பட வேண்டிய வலிக்காக ஒரு மருந்தை நாம் கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன் செலவழிக்கணும். 15 ஆண்டுகள் ஆய்வு செய்தால்தான் அந்த மருந்தகத்துக்கு வரும். ஆனால் உணவு தொழில்நுட்பத்தில் நேற்று கண்டுபிடிச்சி நாளைக்கு வீட்டுக்கு வந்துடலாம். தினம் தினம் சாப்பிடக்கூடிய பொருளில் இவ்வளவு பொருட்கள் உள்ளே வந்துடலாம். அப்போ நம்ம யோசிக்க முடியாத பல குப்பைகள் இந்த பன்னாட்டு உணவுகளுக்கு உள்ள சொருகி வந்திருக்கு. நமக்கு குளிர்ப்பிக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லையா? பதநீர் அளவுக்கு ஒரு அற்புதமான உடலை குளிர்ப்பிக்கக்கூடிய மருந்து உலகத்திலே கிடையாது. இந்த பனை கொடுக்கக்கூடிய பதநீர், இளநீர், இது ரெண்டும் நமக்கு போதாதா? இளநீர் சாப்பிடலாம், பதநீர் சாப்பிடலாம், குளிர்ச்சியாக வெட்டி வேரை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை அருந்தலாம். நமக்கு எதுக்கு கொக்கோ கோலா? நமக்கு எதுக்கு இந்த பெப்சி கோலா? ஆனால் அவசியம் இல்லாமல் அந்த சந்தைக்குள் நம் குழந்தைகளும் நம்முடைய மக்களும் தொடர்ந்து உள்ளே போய்கொண்டே இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிச்ச விஷயம் சாக்லேட். யாரை பார்த்தாலும் சாக்லேட்டுக்கு பின்னாடி போகிறாங்க. நம்மளெல்லாம் சின்ன பிள்ளையில் நாம் சுவைத்த மிட்டாய்னா ஒரே ஒரு மிட்டாய் தான், ஆரஞ்சு மிட்டாய். 10 காசுக்கு 2 மிட்டாய் வாங்கலாம். சிவப்பில் 1 மஞ்சள் 1 கேட்டு வாங்குவோம். அதை வாங்கி டவுசரில் போட்டுட்டு வாத்தியார் அந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் மெதுவாக எடுக்கும்போது டவுசரில் இருக்கிற நூலோடு சேர்ந்து வரும். அந்த நூலை மெதுவாக பிரித்து வாய்க்குள்ளே போட்டு அவர் பார்த்துடக்கூடாது, அப்புறம் வேகமாக கரைஞ்சிடக்கூடாதுன்னு மெதுவாக வாயை மூடி உட்காந்துருப்போம்.
அப்போ அது மெல்ல மெல்ல கரையக்கூடிய அந்த ஆரஞ்சு விலையை தவிர வேறு எந்த விலையும் நமக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு சாக்லேட், அதுவும் நம்முடைய அத்தை, மாமா, அக்கா, சித்தப்பா யாராவது ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்க. அவ்வளோ பேரும் முன்னாடிலாம் சாக்லேட் ஏதோ 1-2 வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வரும்போது கிலோ கணக்கில் வாங்கிட்டு வராங்க. உங்களுக்கும் அனுபவம் இருக்கலாம். வாங்கிட்டு வர்ற சாக்லேட் அப்படியே ஃப்ரீசரில் மொத்தமாக போட்டு அதை யாருக்கும் பக்கத்து வீட்டில் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்குற மனம் நமக்கு கிடையாது. மொத்தமாக வச்சுருந்து போக வர சாப்பிட்டு, அதில் வீட்டில் இருக்கிற சக்கரை வியாதிக்காரங்கள்லாம் நடு இரவில் போய் சாப்பிட்டு யாருக்கும் தெரியாமல் எவ்வளவு ரசாயன கலவைகள் அந்த சாக்லேட்னு தெரியாது. இப்போ ஒரு சாக்லேட் பயங்கரமாக ஒத்துக்கிட்டு இருக்கு. 2000 கோடியை தாண்டி விட்டோம் என்று சமீபத்தில் அவர்கள் எக்கனாமிக் டைம்ஸில் எழுதுகிறாங்க. அந்த சாக்லேட் அதுவும் அந்த இப்போ February 14 வேலண்டைன் டே அன்னைக்கு ஒரு பக்கத்தில் விளம்பரம் சென்னையில் ஒரு பெரிய ஆங்கில நாளிதழில் முதல் பக்கத்தில் விளம்பரம், ஒரு பக்கத்துக்கு, உன் காதலிக்கு வருடம் முழுக்க நீ விரும்பி கொடுக்க வேண்டிய சாக்லேட் இதுதான் அப்படின்னு, சிலுக்கு அப்படின்னு பேர். 100 ரூபா அந்த சாக்லேட் வந்து 100 ரூபா. அதை தான் வாங்கி கொடுங்க. நாங்கள் பல தடவை கேட்டிருக்கேன், ஏன்னா இந்த சாக்லேட்டில் என்ன சேர்ந்துருக்குன்னு தெரியுமா? அதை நீங்கள் கொஞ்சம் உற்று பார்க்கணும்னா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ பொடிசாக எழுதியிருப்பான். அதில் ஒரு அறிக்கை சொல்கிறது 3% மட்டும்தான் அந்த சாக்லேட்டில் சேர்ந்திருக்க பொருளில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது 3% மட்டுமே உள்ள கொக்கோ. லாட்டின் அமெரிக்க நாடுகளில் 2000 வருஷமாக பழக்கத்தில் இருந்த பொருள் அது 3% தான். மீதி 97% அத்தனை சாக்லேட்லேயும் லெசித்தின், லீவனிங் ஏஜென்ட், சாஃபனிங் ஏஜென்ட், இப்படி பல பொருட்களை கொட்டி இருக்கிறார்கள். அதில் உள்ள இனிப்பு வெறும் சர்க்கரையை பொடி பவுடராக்கி சேர்க்கல. அதில் சேர்த்திருப்பது கார்ன் ஸ்டார்ச் சிரப், மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கப்பட்ட நேரடியான சர்க்கரை. அது படு வேகமாக மூளைக்குள் கலக்கக்கூடிய இனிப்பு. சாக்லேட் சாப்பிட்டா ஏன் நமக்கு ஒரு மாதிரி ஆனந்தம் வருதுன்னா, அந்த சாக்லேட்டில் உள்ள இனிப்பு இரத்தத்தில் கலந்தவுடன் மூளைக்குள் போகும்போது மூளையில் பல்பெரியும், என்டார்ஃபின்ஸ்னு பேர். அந்த என்டார்ஃபின்ஸ் சுரந்த உடனே நமக்கு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் மூளையில் பதிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் எப்போல்லாம் அந்த சாக்லேட்டை பார்க்கும்போது அந்த என்டார்ஃபின்ஸ் அந்த அருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு தோணும். திருநெல்வேலி அல்வாவை பார்த்தாலும் சரி, ஆம்பூர் பிரியாணியை பார்த்தாலும் சரி, அந்த என்டார்ஃபின்ஸ் மேலே சுரக்கிறது தான் காரணம். ஆனால் இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, நீ சாப்பிட்டு பார்த்து சுவைத்து மூளையில் பல்பெரின்னு அவசியம் இல்லை. விராட் கோலி சொன்னால், தோனி வந்து சொன்னாலே பல்பெரியுது. உடனே அவன் என்ன செய்கிறான், அவன் சொல்கிற எல்லாமே உடம்புக்கு நல்லது, சுவைக்கு நல்லதுன்னு எல்லா பொருளையும் வாங்க ஆரம்பிச்சிட்டான். சுவைத்து மூளையில் பதிந்தது போய் மூளையிலிருந்து சுவைக்கு வரக்கூடிய உத்தியை பன்னாட்டு வணிகம் மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம் ஒரு சுவைச்சு பார்த்து ரசித்து அது மூளையில் போய் பதியல. நமக்கு பிடித்த திரைப்பட நடிகர்கள், நமக்கு பிடித்த கிரிக்கெட் வீரர்கள், நமக்கு பிடித்த நம் குழந்தைகள் குதூகலிக்கக்கூடிய மியூசிக், இதெல்லாம் வச்சு முதல்ல மூளையை செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ இதை தின்னுத்தான் ஆகணும்னு கொண்டு வந்து விடுறாங்க அவங்க. நண்பர்களை நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் நம்ம ஊரில் மிட்டாய் இல்லையா? இனிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும். சிறு வயதுலேருந்து அது இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு பக்கம் தீப்பிடிச்சி எரிஞ்சுதே, அது பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டு கிருஷ்ணராய தேவராயர் காலத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் கிட்டத்தட்ட 63 வகையான இனிப்புகளை பரிமாற வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்களாம். தமிழர் உணவு குறித்து பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவர் புத்தகத்தில் குறிப்பிடுறார் 63 வகை இனிப்பு. அதை சாப்பிட்டுட்டு தான் மெயின் உணவுக்கு அவங்க போகிறாங்க. அப்படி சாப்பிட்ட சமூகம் தான். அந்த இனிப்பில் ஒன்றும் வரல. அப்படியான இனிப்பு மிட்டாய்கள் இன்றைக்கும் இருக்கு. மிக மிக முக்கியமாக நாம் கொண்டாடப்பட வேண்டிய மிட்டாய் கடலை மிட்டாய். நண்பர்களே, ஒரு கடலை மிட்டாய் அளவுக்கு நீங்கள் இந்த பக்கம் குக்கீஸையும், இந்த பக்கம் மில்க் சாக்லேட்டையும், இந்த பக்கம் எந்த மிட்டாய் வேணால் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் கடலை மிட்டாய் வச்சுக்கொள்ளுங்க. கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய புரதச்சத்து இதில் இருக்கா? கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய இரும்போ செலினியமோ இதில் இருக்கா? கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய உடலை கேடு செய்யாத சர்க்கரை எங்கே? இங்கே இருக்கிற கார்ன் ஸ்டார்ச் சிரப் எங்கே? கடலை மிட்டாயில் இருக்கிற புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோ எங்கே? இதில் இருக்கிற எங்கே? இதையெல்லாம் தாண்டி ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்குன்னே தமிழருக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது.
நாம் எந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் போதும் அந்த மகிழ்ச்சிக்கு காரணமான சக மனிதர்களை, சக நிலத்தை, நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மகிழ வேண்டும் என்று நினைத்துத்தான் தமிழனின் அத்தனை திருநாளும் மகிழ்ச்சியும் இருந்துச்சு. அப்படி பார்த்தால் நாம் ஒரு மிட்டாயை சுவைக்கும் போது, கடலை மிட்டாயை எடுத்து பார்த்தோன்னா, கடலையை பிரித்தோன்னா 2 முத்துக்கள் இருக்குல்ல, அது 2 வெறும் புரதக்கூறுகளாக பார்க்காதீங்க. எங்கேயோ கரிசல் காட்டில் வேர்வை சிந்த உழைத்த கண்ணீரோடு இருக்கக்கூடிய விவசாயியின் 2 கண்ணீர் துளிகள் தான் அதில் கவர் பண்ணி வந்திருக்கு. அப்போ நாம் அந்த கடலை மிட்டாய் சாப்பிடுவது மூலமாக எங்கேயோ இருக்கிற ஒரு சிறு விவசாயி, எங்கேயோ செய்கிற ஒரு சிறு வணிகருக்கு நாம் செய்யக்கூடிய நேரடி உதவி அது. அதை விட்டுட்டு எவனோ ஒரு பன்னாட்டு நிறுவனத்தினுடைய உடலுக்கு நச்சு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வணிகரின் அவர்களுடைய வியாபார புள்ளிகள் உயர்வதற்கு நம் குழந்தைகளை எதற்கு பலி கொடுக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள் நண்பர்களே. நாம் யோசிக்க முடியாத அளவிற்கு பல்வேறு உணவில் இந்த நச்சுக்கள் நுழைந்து கொண்டே இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் மரபு காட்டிய உணவுகள், நம் அருகாமையில் நம் விவசாயி, நம் சக மனிதன் உற்பத்தி செய்த உணவுகளை நாம் எடுப்போம். அதற்காக தொழில்நுட்பத்தை குறை சொல்லவில்லை. அறிவியல் நமக்கு வேணும், தொழில்நுட்பம் நமக்கு வேணும். ஆனால் அது அறம் சார்ந்த அறிவியலாக இருக்கணும். அந்த அறிவியலால் எவருக்கும் கேடு வரக்கூடாது. என் சக மனிதன் சாகட்டும், நான் மட்டும் வாழுவேன்னு சொல்லக்கூடிய அறிவியல் எனக்கு தேவையே இல்லை. அப்படியான ஒரு சிந்தனை வளத்தோட நம் அன்றாட உணவை தேர்ந்தெடுத்து நம் குழந்தைகளுக்கும் நம் மக்களுக்கும் கொடுத்தாக வேண்டும். அதுதான் அமுது. அந்த உணவு தான் நமக்கான அமுது. அதுதான் நோயில்லாத ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கும். இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் புற்றுநோய் வருகிறது, மதுமேக நோய் வருகிறது, இரத்த கொதிப்பு நோய் வருகிறது என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம். சத்தம் இல்லாமல் இன்னொரு நோய் மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது. 2022 சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் தமிழகம் எங்கும் இன்னொரு கிளை மருத்துவமனை ஆரம்பிக்கிறாங்க. அதற்காக இடம் வாங்கி போட்டு விட்டார்கள். அது கல்லீரல் நோய்களுக்கான சிறப்பு மருத்துவமனைகள். ஏன், எதற்காக இவ்வளவு கல்லீரல் நோய் மருத்துவமனை? நான் ஒரு முறை விமானத்தில் பயணம் செய்கிற என்னுடைய இருக்கையின் முன் சீட்டில் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறார்கள். அதை படித்து பார்த்தால் முன் பக்கத்தில் ஒரு பெரிய படம், பெரிய கல்லீரல் படம். அதை மருத்துவர்கள் எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஸ்கேவெஞ்சிங் பண்ணுற மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்க. பார்க்க அழகாகத்தான் இருந்துச்சு. என்னடான்னு உள்ள புரட்டி பார்த்தா அவன் போட்டிருக்கான் ஒரு செய்தி. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கல்லீரல் நோயாளிகள், குழந்தை கல்லீரல் நோயாளிகள் வரப்போகிறாங்க. நிறைய பேருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வேணும், நாங்கள் கொடுக்கிறோம் என்று அந்த மருத்துவமனை எழுதியிருக்கிறது. என்ன காரணம்னா, வருஷத்துக்கு 50,000 கோடி லாபத்தை ஈட்டக்கூடிய குடிகார கூட்டம் இங்கே கூடிக்கொண்டே இருக்கிறது நண்பர்களே. மது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவாக சமூகத்தில் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. அரசாங்கமும் அதற்கு துணை நிற்கிறது. யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சில பேர் சொல்கிறான், சார் கொஞ்சமாக குடித்தா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் டாக்டரே சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறான். அந்த டாக்டருக்கு எவன் ஊற்றி கொடுத்தான்னு தெரியாது. எந்த ஒரு மருத்துவ முறையிலையும், குறிப்பாக ஆங்கில மருத்துவத்தில் நியூ மெடிக்கல் ஜேர்னல்னு லண்டன்லேருந்து வருது, ஆங்கில மருத்துவத்தின் பைபிள் என்று சொல்வார்கள். அந்த மருத்துவத்தில் 13 ஆண்டுகள் ஒரு ஆய்வு செய்தாங்க. அதுக்கு பேர் கோஹார்ட் ஸ்டடின்னு பேர். 13 ஆண்டுகள் உலகத்தின் பல்வேறு மக்களில், மது அருந்தக்கூடிய மக்களில் கிட்டத்தட்ட 6000 பேரை தொடர்ச்சியாக கண்காணிக்கிறாங்க. எவ்வளவு மது அருந்துறான், என்னைக்கெல்லாம் மது அருந்துறான், என்ன மதுவோடு சேர்த்து என்ன சாப்பிடுகிறான் எல்லாத்தையும் பார்த்து கடந்த ஆண்டில் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ தீபாவளிக்கு மட்டும் குடிக்கிறியா, இல்லை தீபாவளிக்கு மட்டும் லீவ் விட்டுட்டு மற்ற நாள்லாம் குடிக்கிறியா, இல்லை நீ 10% ஆல்கஹால் குடிக்கிறியா, 60% ஆல்கஹால் குடிக்கிறியா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. உன் மது அருந்தும் போது உன்னுடைய ஈரலில் மதுவினால் ஈரல் சுருக்க நோய் வருவதற்கான தகவமைப்பு, அதாவது முதல்ல ஃபைப்ரோசிஸ் ஆகி சிரோட்டிக் ஆகக்கூடிய தன்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக மதுவினால் ஈரல் சுருக்க நோய் வரும். அது என்னைக்கு வரும்னு தெரியாது. 10% ஆல்கஹால் சாப்பிட்றவனுக்கு 10 வருஷம் கழித்து சங்கு ஊதலாம், 60% ஆல்கஹாலுக்கு 6 வருஷத்தில் சங்கு ஊதலாம். சங்கு உறுதி, என்னைக்குன்னு தெரியாது. நண்பர்களே, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருவேளை ஒரு மாரடைப்பு வந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் ஒரு ஸ்டென்ட் வச்சுட்டாலோ இல்லை ஒரு சிஏபிஜி பண்ணாலோ 15 வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஈரல் சுருக்க நோய் ஈரல் லிவர் சிரோசிஸ் வந்துச்சுன்னா
அதிகபட்சம் 36 மாதங்கள் தான். அதற்கு மேல் யாராலும் காப்பாற்ற முடியாது, எந்த மருத்துவத்துறையாலும் காப்பாற்ற முடியாது. என்ன சொல்கிறார்கள்? ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும். இறந்து போன ஒரு நபரினுடைய ஈரலை எடுத்து கொடுக்கணும். என்ன அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தன், தம்பி இது மாதிரி குடிச்சு வீணாக போயிட்டாங்க, என் ஈரலில் கொஞ்சம் வெட்டி எடுத்து கொடுத்துருக்கேன்னு சொல்லணும். அவன் இட்லியவே பிட்டு கொடுப்பானான்னு தெரியாது, ஈரலை பிட்டு கொடுப்பானான்னு யோசிச்சு பாருங்க. இப்படி சூழல்லையும் கிட்டத்தட்ட 48 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சால் 15% மக்கள் பிழைப்ப வாய்ப்பு உண்டு. இவ்வளவு சிக்கல் உள்ள மதுவை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டு வராங்க. நான் ஒரு நாள் காலேஜில் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், ஒரு பையன் டமால் எழுந்திரிச்சு, சார் நீங்கள் பீஸா வேண்டாம் பர்கர் வேண்டாம்லாம் சொல்லிவிட்டு இந்த வரகு சாமை திணைன்ட்டு பாரம்பரியமாக நிறைய விஷயம் சொன்னீங்க, அதே மாதிரி நாங்களும் நாளையிலேருந்து இந்த ஷாம்பெயின் இதெல்லாம் விட்டுட்டு வீட்டிலையே நாங்களே கொஞ்சம் பட்டை சாராயம் கல் மொந்த அப்படி ஏதாவது பாரம்பரியமாக செய்யலாமா சார்? இந்த அதிகமான ஔவையாரெல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாங்கலாம் படிக்கிறோமே அப்படின்னு ஒருத்தன் எந்திரிச்சு கேட்குறான். நான் சொன்னேன், டே அந்த காலத்தில் உன் வயசில் இருக்க ஒரு பையன் ஒரு காதல் பண்ணணும் அப்படின்னா வாடி வாசலில் போய் மாடை அப்படி பிடிக்கணும், இல்லைன்னா ஒரு நடுகளில் தூக்கி இப்படி நிற்கணும். அவ்வளவு வலு இருக்கிறவனுக்கு அந்த கல் ஒன்றும் செய்யாது. நீ அதிகபட்சமாக எவனோ எழுதின ஒரு லவ் லெட்டரை உன் ஃபோனில் இருந்து ஃபார்வேர்டு பண்ணி தானே லவ் பண்ணிகிட்டு இருக்க. சொந்தமாக கவிதையும் எழுத தெரியாது. அதிகபட்சம் உனக்கு இருக்கிற சத்தே பார்த்தேன்னா ஆள்காட்டி விரல் இதுலேயும் தான் இருக்குது. இந்த ஆப்பிளும் ஆண்ட்ராய்டும் இல்லைன்னா வாழ்க்கையே போச்சு உனக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கடா கல் அப்படின்னு சொன்னேன். எப்படியாவது குடிக்க மாட்டோமான்னு இளைஞர் கூட்டம் போய்கொண்டே இருக்கிறது. நண்பர்களை நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2012 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு, ஒரு பெரிய மருத்துவ பேராசிரியை ஒரு ஸ்லைடு போட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அன்றைக்கு கேட்ட நாள் முதல் அதற்கப்புறம் நான் எந்த கூட்டத்துக்கு போகிறேனோ அதை சொல்லாமல் இறங்குவதே இல்லை. அவ்வளவு பாதிப்பை உண்டாக்கிய ஒரு ஸ்லைடு அது. அவங்க என்ன சொன்னாங்க, இப்படியான ஒரு பெரிய கூட்டம், நிறைய மருத்துவர்கள், நிறைய செவிலியர்கள், நிறைய நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க, நிறைய பேர் கதிர்வீச்சு சிகிச்சையை எடுத்துக்கொண்டிருக்கிறவங்க, அத்தனை பேரையும் பார்த்து சொன்னார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இதை போல் 50 வயதை ஒட்டியவர்கள் அதிகமாக இருந்த கூட்டம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ஒரு தலைமுறை தான், இங்கே இருக்கிற இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகில் இருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்றார்கள். மிக மிக வலி தரக்கூடிய சொற்றொடர். This is the only unfortunate generation, those who are going to see their own child's death on their lifetime என்று சொன்னார்கள் ஆங்கிலத்தில். நம் குழந்தை மிக ஆரோக்கியமாக வரணும், நம் அடுத்த தலைமுறை மிகச்சிறப்பாக கோலோச்ச வேண்டும் என்ற கனவில் தான் நாம் அத்தனை பேரும் ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வருவதற்கு இத்தனை இடையூறுகள் காத்திருக்கின்றன. இதையெல்லாம் விலக்கி நம் மரபு சொன்ன உணவுகளை மீட்டெடுத்து, நம் மரபு காட்டிய பண்பாட்டு விழுமியங்கள் சொன்ன பல்வேறு தமிழ் கூறுகளை நம் குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக காப்பாற்ற முடியும். அப்படியாக ஆரோக்கியமான தலைமுறையை நாம் உருவாக்கி இந்த மண்ணையும் நம் நாட்டையும் காப்பாற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.